முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிரந்தரமா ஓய்வு எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஆஸ்திரேலியாவில் நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கவுண்டிங் டே அன்னைக்கு ஒவ்வொரு சுற்றும் வந்து நேர்மையான அடிப்படையில் எண்ணணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். உள்ள போய் பார்த்தோம் வந்து கிட்டத்தட்ட 28 கேண்டிடேட் ஒரு எங்க தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க. பட் ஆனா கிளாஸ் ரூம்ஸ் வந்து சின்னதா இருக்கு. மக்கள் வந்து டிவிகேக்கு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஓட் போட்டிருக்காங்க. கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. திமுக வந்து என்னைக்கு தோக்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து கடைசி நிமிஷத்துல ரவுடிசம் எடுப்பாங்க. பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான எந்த விதமான செயல்களையும் ஈடுபடாம கடந்த 3 நாட்களா பத்திரிகையாளர் உட்பட யாரையுமே வந்து இந்த ஸ்ட்ராங் ரூம் இடங்களுக்கு அனுமதிக்கல சார். வழக்கமா நாங்க இப்போ ரெக்வஸ்ட் பண்ணா கொடுப்பாங்க. 3 நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, பாதுகாப்பு ஏற்பாடு எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் 39 சென்டர்ஸ் இருக்கு டோட்டலா. சென்னையில் 3 இருக்கா. ஸோ தலைவர் அவர்கள் எல்லா வேட்பாளர்களையும் அவங்கவுங்க தொகுதிக்கான ஸ்ட்ராங் ரூம் சொல்லக்கூடிய எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா வேட்பாளர்களும் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. லயோலா காலேஜில் ஸ்ட்ராங் ரூம் வந்து போய் பார்த்தோம். பெரம்பூர் தொகுதியிலேருந்து சிவா வந்திருக்கிறாரு பெரம்பூர் தொகுதிக்காக. ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் வந்து சிறப்பாக இருக்குது. கவுண்டிங் டே அன்னைக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு சுற்றும் வந்து நேர்மையான அடிப்படையில் எண்ணணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எலெக்ஷன் கமிஷன் அதை கேட்டிருக்கோம். லயோலா காலேஜை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும். கேண்டிடேட்டோட வாக்குகள் என்ன போறாங்க, அன்னைக்கு பரபரப்பான சூழலா இருக்கும். அன்னைக்கு என்ன கோரிக்கை தேர்தல் அன்னைக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு கேட்டீங்க? இல்லை, அந்த பொதுவாக வந்து ஒவ்வொரு ரவுண்டையும் வந்து கரெக்டாக டைம் கொடுத்து உள்ளே போய் பார்த்தோம் வந்து கிட்டத்தட்ட 28 கேண்டிடேட் ஒரு எங்கள் தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க. பட் ஆனால் கிளாஸ் ரூம்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேலே நிற்க முடியாத அளவுக்கு ஒன்று சின்ன சின்ன இடமா தான் இருக்குது. கவுண்டிங்கான ரூமையும் போய் பார்த்தோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து ஒவ்வொரு ரவுண்டையும் வந்து நம்ம டைம் கொடுத்து கரெக்டாக எண்ணி கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். கரெக்டாக நடக்குங்கிறது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சிஎம் கொடைக்கானல் போயிருக்காரு, டெபுட்டி சிஎம் துபாய் போயிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் இருக்காரு. ஸோ வேர் இஸ் விஜய் சார்? அவருக்கு என்ன பிளான் சார்? இஸ் கோயிங் அன் லொகேஷன்? கவுண்டிங் எப்படி பண்ணணும், ஸ்ட்ராங் ரூம் மானிட்டரிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கிற கட்சியோடைய வேலையில் டெய்லி எங்களை கூப்பிட்டு இந்த எலெக்ஷனுக்கான பணியை வந்து டெய்லி மீட்டிங்கில் இருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிரந்தரமாக ஓய்வு எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அப்படியே அவர் இருக்கட்டும். ஆஸ்திரேலியாவில் நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரூமர்ஸ்லாம் வந்து பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் ஒரு வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு கொஞ்சம் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதை பற்றி எங்களோட தலைவர் சிந்திச்சுட்டு இருக்காரு. கட்சிக்கான பணியில் இருக்கிறாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நேற்று தான் வந்து எங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்கள் தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கவுண்டிங் டே அன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய 50 வருஷம் கழித்து மாற்றத்திற்கான ஒரு முடிவை கொடுப்பாங்க. டிவி டிபேட்டில் உட்காந்து பேசிட்டு திமுக மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் 4ஆம் தேதி அன்னைக்கு மக்களுடைய முடிவை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிராமா ஆயிட்டு இருக்கு. லைக் ஆம் ஆத்மி எம்பிஸ் அப்படின்னா நீங்கள் இன்னும் திமுகவுடைய மனசுலேயே இருக்கீங்க எல்லாம் உட்காந்துட்டு. ஓகே சார். there are huge number of ஆம் ஆத்மி people joining BJP in Delhi. உங்க டேக் என்ன சார்? அது நீங்கள் அவருடைய கெஜ்ரிவால் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் முக்கியமாக ஸ்ட்ராங் ரூமில் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் தலைவர் சொல்லியிருக்காரு 14 பேரை வந்து எண்ணிக்கை கவுண்டிங்கோடைய மெம்பர்ஸை வந்து நாளைக்குள்ளே வந்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அட்வொகேட்ஸ் டீமை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஜூம் மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணிட்டுருக்காரு மீட்டிங்கை. ஸோ கவுண்டிங்கான அனைத்து கட்ட பணிகளையும் தலைவரும் சரி, அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, தமிழ்நாட்டில் 234 பேரும் வேட்பாளர்களும் இன்னைக்கு வந்து அந்த ஒர்க்கில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவுண்டிங்கில் ஒரு சிறு அளவிலும் ஒவ்வொரு வாக்கும்
மக்கள் வந்து டிவிகேக்கு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஓட் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 4 டேஸில் தமிழ்நாட்டுடைய நிலவரமே மாறி இருக்கு. ஸோ வேட்பாளர்களுக்கு தலைவர் அவர்கள் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எப்படி வந்து கணக்கை வந்து சரியாக பார்க்கணும், நம்பிக்கையானவர்கள் கரெக்டாக கவுண்டிங்கில் இருக்கக்கூடிய டேட்டா தெரிஞ்சவங்களை வந்து ஒவ்வொருத்தங்களும் வேட்பாளர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் சுதந்திரம் தலைவர் கொடுத்துருக்காரு. மாவட்ட செயலாளர்களுக்கு சரி, கட்சியில் இருக்கவங்களுக்கும் சரி, அதுக்கான பணிகளை முழு சுதந்திரமாக இருக்கிறாங்க. 234 தொகுதிகளையும் இந்த ஸ்ட்ராங் ரூம் சொல்லக்கூடிய இடத்துல எவ்ரி 8 ஹவர்ஸுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஆள் நியமிச்சிருக்காங்க. வேட்பாளர்களும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி ஆள் நியமிச்சிருக்காங்க. ஸோ 3 ஷிஃப்டின் அடிப்படையில் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங் ரூமை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா சென்டர்ஸும். அந்தந்த வேட்பாளர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை வந்து குறைந்தபட்சம் 3 முறை வந்து விசிட் பண்ணணும்னு தலைவர் வந்து அறிவுறுத்தியிருக்காரு. ஸோ அதற்கான பணிகள் வந்து எல்லா வேட்பாளர்களும் சரி, எங்களுடைய கட்சியும் சரி, அதுக்கான பணிகளை நாங்கள் கடைசி நேரத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. திமுக வந்து என்னைக்கு தோக்குறாங்களோ அப்போல்லாம் வந்து கடைசி நிமிஷத்தில் ரவுடிசம் எடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஹார்பர்லேயே பார்த்துருப்பீங்க. 5 மணிக்கு வந்து முன்னாள் அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரை கூட்டிகிட்டு வந்து ரவுடிசம் பண்ணாங்க. அதில் வந்து அசோக்குமார் அவர்கள், எங்களுடைய வேட்பாளர் சினோர அசோக்குமார் அவர்கள் தாக்கப்பட்டார். கூட இருந்த வெற்றிங்கிறவர் வந்து தாக்கப்பட்டார். ஆக்சுவலாக அவங்க வந்து மறியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைவெர்ட் பண்ணுற மாதிரி பூத் கேப்சர் பண்ணுறதுக்கு திரு சேகர் பாபு அவர்கள் முற்பட்டார்கள். சைதாப்பேட்டையில் வந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. எங்களுடைய வேட்பாளர் அட்மிட் ஆனாங்க. 2 நாள் அட்மிட் ஆகி நேற்று தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. ஸோ மக்கள் இந்த ரவுடிசத்தையும் இந்த தமிழ்நாடு முழுவதும் திமுக கடைசியில் நம்பினது வந்து 5000 ரூபா ஓட்டு கொடுக்கறது. மக்கள் இந்த 5000 ரூபாய் வந்து தூக்கி போட்டு ஒரு ஜனநாயகத்துக்கான வெற்றியாக வந்து இந்த தேர்தல் இருக்குங்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாருமே வந்து ஒரு ஓட் ஃபார் கேஷுங்கிறதுக்கோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான எந்த விதமான செயல்களையும் ஈடுபடாமல் தலைவர் அவர்கள் மாற்றத்திற்காக, ஒரு ஜனநாயகத்துக்காக ஒரு அரசியலை எப்படி ஆரம்பித்தாரோ அவருடைய வழியில் எல்லா வேட்பாளர்களும் வீடு வீடாக மக்கள்கிட்ட போய் சென்று இன்றைக்கு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கியிருக்க தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக அதோடைய ரிசல்ட் நாளன்னைக்கு.